இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்கிறத பார்க்குறோம். அப்போது நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்குறீங்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை சத்தியமானது, உண்மையானது. அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையில் அதை விசுவாசிக்கும் போது என்ன செய்யும்? அது பலிக்கும், அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். அப்போது இந்த எழுதப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி இதை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம்? ஒரு காரியத்துக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை அந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு இந்த வேத வசனத்தை விசுவாசித்து நீங்கள் கேளுங்க. இந்த வார்த்தை சொல்லுது, ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். அப்போது நீங்கள் எந்த காரியத்துக்காக நீங்கள் வேண்டிக் கொள்கிறீங்களோ அந்த காரியத்தில் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆண்டவர் அற்புதத்தை என்ன செய்ய போகிறாரு? செய்ய போகிறார். நானும் உங்களுக்காக இணைந்து நான் என்ன செய்ய போகிறேன்? ஜெபிக்க போகிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூடப்பா ஆண்டவரே, நாங்கள் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, எந்த காரியத்துக்காக, எந்த பிரச்சனைக்காக உடைய சமூகத்தில் ஆண்டவரே நிற்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். நன்மைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த காரியத்தில் விடுதலைக்காக பல வருடங்கள் ஜெபித்து கொண்டிருக்காங்க, அந்த காரியத்தில் ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகட்டையா. அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரட்ட ஆண்டவரே. ஏசப்பா, அவருடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டப்பா. நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் சொன்னீரப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோப்பா. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அதை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, கடினமான காரியங்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் சொன்னீரப்பா. எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த காரியத்தில் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தரிடத்தில் நான் வேண்டிக் கொண்டேன். கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்தார் என்று உம்முடைய நாமத்தை மாத்திரம் அவர்கள் உயர்த்த மகிமைப்படுத்த உதவி செய்யும். நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.